மகிழ்ச்சியான தருணங்கள், மகிழ்ச்சியான நிலைமைகள், மனசில் சந்தோஷம், வீட்டில் சந்தோஷம், வெளியே சென்ற மகிழ்ச்சிகளை பெறுவதற்கு, இந்த மகிழ்ச்சி என்று சொல்வதற்கு அர்த்தம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிடும். வெளியே போனாலும் யாருடைய தொந்தரவோ யாருடைய கெடுதியோ நமக்கு ஏற்படாது. மகிழ்ச்சியாக இருப்போம். நல்ல முறையில் எங்களோட வேலையை நாங்கள் செய்து கொண்டு வருவோம். வீட்டிலையா நல்ல மகிழ்ச்சியான முறையில் இருப்போம். நிம்மதியோனும். இந்த நிம்மதி ஒவ்வொருத்தரும் எதிர்பார்ப்போம். இப்படியாப்பட்டவங்கள் எல்லாம் யாதல் மஅரூஃப் இல்லதி லா யன்கதிஉ அபதன் வலா யுஹ்ஸீஹி கைருஹு. யாதல் மஅரூஃப் இல்லதி லா யன்கதிஉ அபதன் வலா யுஹ்ஸீஹி கைருஹு. இந்த துஆவை ஒவ்வொரு ஃபர்லான தொழுகை பின்கால, இப்போ ஃபர்லான தொழுகை செல்ற அஸ்தகுஃபிருல்லா ஆரம்பமாக சொல்லுவோம். அதுக்கு பின்னக்கால யாதல் ஜலாலி வல் இக்ராம் என்ற திக்ரையும் அதிகமாக செஞ்சுக்கோங்க. அதுக்கு பின்னுக்கால அல்லாஹும்ம லா மானிய லிமா ஆதைத வலா முஅதிய லிமா மனஅத வலா யன்ஃபஉதல் ஜல்ஜி மின்கல் ஜத். இப்படியான திக்ருகளும் இருக்குது. இதுக்கப்புறமும் இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்க. இதுக்கு பின்னுக்கால இருக்கின குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா, குல் அவுது ஃபலக், குல் அவுது பின் நாஸ், இந்த சூறாக்களை மோதிக்கொள்ளுங்க. அதுக்கு பின்னுக்கால ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், இந்த துஆக்களை மோதிக்கோங்க. அதுக்கு பின்னுக்கால ஆரம்பமாக ஆயத்துல் குர்சியையும் அந்த தொழுகை பின்னுக்கால ஏற்படுத்திக்கோங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இன்னும் ஏராளமான திக்ருகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை நான் சொல்லுவேன், உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன். பார்த்து கொள்வீங்க. இன்ஷா அல்லாஹ் நாளை சந்திப்போம்.